அல்ஹம்துலில்லாஹ். பரக்கத்து மிக்க இந்த ரமலான் மாசத்துல நாம ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதுகிறோம். ஆனா குர்ஆன் ஓதுறது நம்ம மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? அது என்னங்க தாக்கம் ஏற்படுத்துறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சிறந்த உதாரணத்தை பார்க்கலாம். ரமலானின் ஒவ்வொரு இரவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பார்கள். அப்போது அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதும்போது அவர்களது நற்செயல்கள் அதிகரித்தன. நற்செயல்கள் செய்வதில் வீசும் காற்றை விட வேகமாக மாறினார்கள். வேகமாக வீசுற காற்று எப்படி எல்லா இடத்துலையும் மழையை பெய்ய செய்கிறதோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்செயலால் ஏற்படுகின்ற நன்மைகள் விரைவாக எல்லோரையும் சென்றடைந்தன. இதுதாங்க குர்ஆன் ஏற்படுத்தும் தாக்கம். நீங்க குர்ஆன் ஓதுறது உங்களை அதிகமா நற்செயல்கள் செய்ய தூண்டுகிறதா? நீங்க செய்யற தர்மம் அதிகரித்துள்ளதா? அதிகமான மக்களுக்கு இப்ப நீங்க உதவுறீங்களா? பேசும்போது கவனமாக பேசுறீங்களா? உங்களை புண்படுத்தியவங்களை நீங்க மன்னிக்கிறீங்களா? இந்த கேள்விகளை எல்லாம் நீங்க உங்களையே கேட்டு பார்க்கணும். ரமலான் என்பது குர்ஆனை ஓதுவதற்கான மாதம் மட்டுமல்ல, அது நம்மை மாற்றிக்கொள்வதற்கான மாதம். இந்த ரமலானில் நாம் ஓதும் குர்ஆன் நம்மை நற்செயல்கள் செய்ய தூண்டட்டும், நம்மை சிறந்த மனிதர்களாக மாற்றட்டும்.